சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லூக்கா 19:9. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஆமென். பாருங்க, இயேசு சகேயுவை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. சகேயு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார் ஆண்டவரை பார்க்கறதுல, இயேசுவை பார்க்கறதுல அவருக்கு அவ்வளோ ஆர்வம். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும், சீக்கிரம் இறங்கி வா அப்படின்னு சொல்லி மரத்தில் உட்காந்துருந்து அவரை பார்த்து சொல்லுகிறார். அப்போ அவர் வேகமாக இறங்கி இயேசுவோடு என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்? நடக்க ஆரம்பிக்கிறார். நடக்க ஆரம்பிக்கும் போதே சகேயுவுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அதுதான் என்ன மாற்றம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 8வது வசனம் பாருங்களேன். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென். அப்போ சகேயு அந்த இடத்துல எதை கன்ஃபஸ் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் எதெல்லாம் அநியாயம் செய்திருந்தாரோ, அவர் என்ன பாவம் செய்ததாக அவர் உணர்ந்தாரோ, அதை உடனே ஆண்டவரோட நடக்கும் போதே இயேசுகிட்ட அறிக்கை செய்கிறார். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், அதை அறிக்கை செய்த உடனே, மனம் திரும்பின உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென். இதே தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். நமக்கு இயேசுவை பார்க்கறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்குது, அவரோட நடக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குது. எல்லாமே உண்மைதான். ஆண்டவருக்கும் உங்களோட நடக்கிறது ரொம்ப பிடித்திருக்கிறது, உங்களோட இருக்கிறது ஆண்டவருக்கும் ரொம்ப பிரியும். ஆனால் கர்த்தர் எதை எதிர்பார்த்து உங்களோட நடந்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? சகேயுக்கிட்டையும் அதை தான் எதிர்பார்த்தார், உங்ககிட்டையும் என்கிட்டையும் அதை தான் எதிர்பார்க்கிறார். உங்ககிட்ட என்கிட்ட எதை எதிர்பார்த்து நம்மோடு இயேசு நடந்து வருகிறார் தெரியுமா? சகேயுக்குள்ள ஏற்பட்ட அதே மனம் திரும்புதல் நமக்குள்ள உண்டாக வேண்டும் என்பதுதான் அவருடைய இருதயத்தின் மன விருப்பம். அதை நாம் செய்வோமானால் நமக்கு ரட்சிப்பு உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதல்ல நம்முடைய வீட்டார் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மிடத்துல முதலாவது மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வரணும், உங்க குடும்பத்தாருக்கு ரட்சிப்பு வர வேண்டும் என்றால் முதலாவது கர்த்தர் அவரோடு நடந்து கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளாக மனம் திரும்புதல் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அந்த மனம் திரும்புதல் தான் முதலாவதாக இயேசுவை உங்களுக்குள்ள பரிபூரணமாக கொண்டு வரும். அவர் உங்களை கொண்டு என்ன செய்வார் தெரியுமா? உங்க உறவுகள், உங்க வீட்டார் எல்லாரையும் சந்திப்பார், அவர்களை ரட்சிப்பார். அதுதான் அவருடைய மெத்தடாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதைத்தான் கர்த்தர் செய்கிறார். மனம் திரும்பின ஒரு பேதுருவை கொண்டுதான் அநேக பேர் ரட்சிப்புகள் என்ன செய்தார்? நடத்தினார். அப்போ இயேசுவோடு நடந்தும் மனம் திரும்பாமலே நாம் நடந்து கொண்டே இருப்போமானால் நம்மளாலேயே ரட்சிப்புல பூரணமடைய முடியாது. அடுத்ததாக நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. நம்மை கொண்டு தேவன் நம்ம குடும்பத்தை ரட்சிக்கவும் முடியாது. அதனால உங்களுக்குள்ள பரிபூர்ணமாக ரட்சிப்பு வர வேண்டும். உங்களுக்குள்ளாக இயேசு வாசம் செய்ய வேண்டும். பாருங்களேன், இன்றைக்கு உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொன்னார் பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்குள்ள முதல்ல இயேசு நிரந்தரமா தங்கி இருக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ள மனம் திரும்புதல் வர வேண்டும். அந்த மனம் திரும்பணும். நான் என்ன செய்கிறேன்? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சகேயு அந்த இடத்துல உணர்ந்தார். நம்மளும் இன்னைக்கு அநேக காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனா என்ன ஒரு தப்பு பண்ணிடுறோம் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, நம்ம அதை அனலைஸ் பண்ண மறந்து விடுகிறோம். நம்ம இயேசுவோடு நடக்கிறதுல சந்தோஷப்படுகிறோம். ஆனா இயேசுவோடு நடக்கிறோம், அந்த இயேசு எதற்காக நம்மோடு நடக்கிறார் என்றால் இதையெல்லாம் நம்ம உணரணுங்கிறதுக்காக தான். நம்மை பற்றி நாம் உணர வேண்டும், என்னை பற்றி நான் உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இயேசு உங்களோட இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறார். அதனால முதலாவது உங்க குடும்பத்துக்கு ரட்சிப்பு வரும்படியாக, நீங்க ரட்சிப்புல பூரணப்படும்படியாக, உங்களோடு நடந்து வருகிற இயேசுவை நீங்க சந்தோஷப்படுத்தும்படியாக முதலாவது நீங்க மனம் திரும்ப ஆரம்பிங்க. உங்களை பத்தி நீங்க அனலைஸ் பண்ணுங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை சகேயு தன்னிடத்துல இருந்து வெளியேற்றுறது போல உங்களுக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை உங்களிடத்திலிருந்து நீங்க வெளியேற்றும் போது உங்களுக்கும் ரட்சிப்பு வரும், உங்க வீட்டுக்கும் ரட்சிப்பு வரும். உங்களோடு கூட நிரந்தரமாக இயேசு தங்கி இருக்க
ஆரம்பிப்பார். இது ஒரு நாள் ப்ராசஸ் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள நடக்க வேண்டிய ப்ராசஸ். ஒவ்வொரு நாளும் நம்ம இப்படி சுத்திகரிக்கப்பட பட நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்து அநேகரை ரட்சிப்பார். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இன்றைக்கு வர வேண்டுமானால், உங்க வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வரணும்னா, உங்க குடும்பத்தார் ரட்சிக்கப்பட வேண்டுமானால், கர்த்தர் முதலாவது உங்களைத்தான் எதிர்பார்க்கிறார். ஏன்னா உங்க குடும்பத்துல கர்த்தர் உங்களோடு தான் நடந்து கொண்டிருக்கிறார், உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். அப்போ உங்களிடத்துல தான் மனமாற்றத்தையும் மனம் திரும்புதலையும் தேவன் எதிர்பார்க்கிறார். மன கடினமாய் நீங்க இருக்கிற பட்சத்துல உங்களை கொண்டு தேவனால எதையும் செய்ய முடியாது. அதனால இன்றைக்கு தேவனிடத்துல மனம் திரும்ப உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களை டெய்லி அனலைஸ் பண்ணுங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை உங்களை விட்டு அகற்றி போடுங்க. கர்த்தர் உங்க மேல பிரியமா இருப்பார், உங்களோடு தங்கி இருப்பார், உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பார். ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் நடக்கிறோம் ஆண்டவரே, உண்மைதான். ஆனால் நடக்கிற நாங்கள் நீங்க விரும்புகிற மனம் திரும்புதலை உங்களிடத்துல நாங்கள் காண்பித்து அதை கன்ஃபஸ் பண்ணி எங்களை விட்டு வெளியேற்ற வேண்டிய காரியங்களை வெளியேற்றி உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழ நீர் எங்களோடு கூட நிரந்தரமாய் தங்கி இருக்க, எங்கள் மூலமாக நீர் அநேகரை சந்திக்க, அநேகர் ரட்சிக்கப்பட, எங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட, எங்கள் குடும்பம் சந்திக்கப்பட தேவனாகிய கர்த்தர் கிருபை தருவீராக. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதலை தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.